சென்னையில் மகப்பேறு அறுவை சிகிச்சைக்கு பின்னர் வயிற்றில் பேண்டேஜை வைத்து தேய்க்கப்பட்ட பெண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். வழக்கின் விவரம் என்ன, நீங்க பதிவு பண்ணல? வணக்கம். மகப்பேறு அறுவை சிகிச்சைக்கு பின் வயிற்றில் பேண்டேஜை வைத்து தேய்த்ததாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும்படி தனியார் மருத்துவமனை மற்றும் சிகிச்சை அளித்த மருத்துவருக்கு சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த சேகர் என்பவர் மனைவி பிரீத்தி திருவொற்றியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். 7 மாத கர்ப்பிணியாக இருந்த பொழுது திடீரென ஏற்பட்ட வயிற்று வலிக்கு சிகிச்சை பெற சென்ற பொழுது 2 உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என கூறி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் கூறினர். அதன் அடிப்படையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. கருப்பையில் இருந்து ஆண் குழந்தை எடுக்கப்பட்டு 7 மாத சிசு என்பதால் குழந்தை மற்றொரு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டது. இருப்பினும் திருப்திக்கு தையல் போட்ட இடத்தில் ரத்த கசிவு ஏற்பட்டது. உணவு உண்ண முடியாமல் குழந்தைக்கும் பாலூட்ட முடியாமல் அவசரப்பட்ட அவர் சென்னை அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்ததில் வயிற்றில் பேண்டேஜ் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அறுவை சிகிச்சை மூலமாக பின்னர் அது அகற்றப்பட்டது. இதனால் கவனக்குறைவாக செயல்பட்ட தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவர்களுக்கு எதிராக 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோரி சென்னை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் பிரீத்தி வழக்கு தொடர்ந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் சிகிச்சையின் போது கவனக்குறைவாக இருந்த மருத்துவமனை மற்றும் மருத்துவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடாக 10 லட்சம் ரூபாயும் சிகிச்சை கட்டணமாக 3,26,000 ரூபாயும் தர வேண்டும் எனவும் அதே போன்று வழக்கு செலவிற்காக 10,000 ரூபாய் தர வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த தொகையை 2 மாதங்களில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு வழங்க வேண்டும் எனவும் சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது.